இந்த சிறுவன் மிகவும் விசித்திரமானவன். அவன் ஐஸ்கிரீமை தரையில் கொட்டிவிட்டான். விற்பனையாளர் அவனை தடுக்க வந்தும் அவன் நிறுத்தவில்லை. தொடர்ந்து சேதம் விளைவித்துக் கொண்டிருந்தான். ஒரு நீண்ட குச்சியை எடுத்து மேசையில் இருந்த ஐஸ்கிரீம் அனைத்தையும் கலக்கிவிட்டான். கடைக்காரர் எதிர்வினை புரிவதற்குள் அந்த சிறுவன் மீண்டும் தாக்கினான். ஆனால் அவன் ஒரே பிராண்ட் ஐஸ்கிரீமை மட்டுமே சேதப்படுத்தினான். இந்த ஐஸ்கிரீம்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்று யாருக்கும் தெரியவில்லை. இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், விலையுயர்ந்த ஐஸ்கிரீம் கூட அவனது இலக்கிலிருந்து தப்பவில்லை. நல்ல வேளையாக சரியான நேரத்தில் கடைக்காரர் வந்து அவனை எப்படியோ கட்டுப்படுத்தினார். ஆனால் அவன் மக்களிடம் சொன்னது என்னவென்றால், உண்மையில் அந்த இரவு அவன் உணவு தேடி கீழே சென்றபோது குளிர்சாதனப் பெட்டியை திறந்து பார்த்தான். உள்ளே இருந்த ஐஸ்கிரீம்கள் தானாகவே நகர்வதை அவன் நேரில் பார்த்தான். அந்த நொடி அவன் செய்வதறியாது திகைத்தான். சிறுவன் தான் பார்த்ததை அப்பாவிடம் சொன்னான். ஆனால் அப்பா குளிர்சாதனப் பெட்டியை பார்த்தபோது ஐஸ்கிரீம்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தன. அடுத்த நாள் காலையில் அம்மா ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுவிட்டு அதன் சுவை நன்றாக இருப்பதாக உணர்ந்தாள். அதனால் சிறுவனையும் சாப்பிட அழைத்தாள். நேற்று இரவுதான் பார்த்ததை அவள் குடும்பத்தினரிடம் விளக்கினாள். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. இப்போது சிறுவன் ஐஸ்கிரீமை தரையில் கொட்டிவிட்டான். அதனால்தான் ஆரம்பத்தில் அவன் ஐஸ்கிரீமை தொடர்ந்து சேதப்படுத்தும் காட்சி இருந்தது. ஆனால் இந்த சுவையான ஐஸ்கிரீம்கள் பனி நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன என்று யாருக்குத் தெரியும்? அவன் ஒரு வணிக வாய்ப்பைக் கண்டான். உடனே ஆட்களை வைத்து தொடர்ந்து வெட்டி எடுக்கச் சொன்னான். அதிக அளவில் உற்பத்தி செய்யத் தொடங்கினான். பிரபல இணைய நட்சத்திரங்களை வைத்து விளம்பரம் செய்தான். இப்போது இந்த ஐஸ்கிரீம் ஒரு முக்கிய உணவுப் பொருளாகிவிட்டது. ஒவ்வொரு குடும்பத்தின் குளிர்சாதனப் பெட்டியும் இந்த ஐஸ்கிரீமால் நிரம்பியிருந்தது. அவர்கள் தினமும் சாப்பாடு கூட சாப்பிடுவதில்லை. பசித்தாலும் தாகித்தாலும் இதை மட்டுமே சாப்பிட்டார்கள். அப்பா சிறுவனையும் ஒரு ஸ்பூன் சாப்பிடச் சொன்னார். உண்மையை அறிந்த அவன் திரும்பி ஓடினான். கதவை நெருங்கும்போது அவன் குடும்பத்தினரால் பிடிக்கப்பட்டான். வேறு வழியில்லாமல் அவன் ஐஸ்கிரீமை வாங்கி மேலே சாப்பிடப் போவது போல் நடித்தான். உண்மையில் அவர்கள் கவனிக்காதபோது ஐஸ்கிரீமை வாஷ்பேஷனில் ஊற்றினான். ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், பார்ட் 2 விரைவில். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.